الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் இருலோகத்தின் தலைவர் சய்யிதுல் அன்பியா ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தூய்மையான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், முஹத்திஸீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஜ்தஹிதீன்கள், இமாம்கள், ஷைகுமார்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நம்மவர்கள் பூரா உம்மத்தினர்கள் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹுடைய மாபெரும் பேரருளால் அல்லாஹ் நம்மவர்களை இந்த உயர்ந்த திக்ருடைய மஜ்லிஸிலே அமர வைத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உண்டாவதாக. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இரவு அசலா பகல் அசலா என்பதை பார்க்கும் பொழுது இரவுதான் அசல், பகல் அசல் அல்ல. இரவிற்கு பின்னாடி தான் பகலை அல்லாஹ் உண்டாக்கினான். முதல்ல இருள் தான் உலகம் பூரா அப்படியே ஆட்கொண்டிருந்தது. அதில் மக்கள் நடமாட வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி சூரியனை அல்லாஹ் படைத்து வெளிச்சத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். வஜஅல்னா நஹார மஆஷா, பகலை உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையானவைகளை சம்பாதிப்பது கொள்ள வழிகளை நாம் ஏற்படுத்தி கொடுத்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இரவு தான் அசல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, ஒரு வஸ்துவை அப்படியே விட்டு விட்டால் அது இருள் சூழ்ந்து அதில் உபயோகமற்ற ஒரு பொருளாக மாறிவிடும். உதாரணமாக ஒருத்தர் நிறைய முடி வச்சுருக்கிறாரு. அந்த முடியை முறையாக அது சீவாமல், எண்ணெய் தேய்க்காமல், அதுக்குள்ளே ஹக்கை நிறைவேற்றாமல் அப்படியே இருந்தாக்க அந்த இருளில் முடியில் பேன் வச்சிடும். பேன் வைக்க இல்லாமல் சிக்கு பிடிச்சிக்கிறோம். சிக்கு பிடிச்சி ஒரு மாதிரியாக போயிடும். அதே போல் ஒரு காட்டில் எதுவுமே வளர்க்கலை அப்படியே விட்டாக்க முட்செடிகளாக வளர்ந்து அந்த காடு வீணாக போயிடும். ஆனால் அதுக்கு மேலே என்ன செய்யணும், அந்த முட்செடிகள்லாம் வெளியாக்கணும். எப்படி ஒரு மனிதன் முடி வச்சா முடிவில் ஹக்கை நிறைவேற்றணுமோ, அதே போல் காட்டில் ஒரு நிலம் இருந்தால் அதை முறைப்படுத்திக்கிட்டே இந்த பார்ப்பதற்கு அலங்காரமாக நல்லா இருக்கும். அதே போல தான் இந்த ஈமான் என்ற கல்புடைய ஈமான்கிறது. ஒரு மனிதனுடைய கல்பு எப்பொழுதுமே இருளடைந்து போயிட்டே இருக்கும். அதில் ஒளியேற்றுன்னு சொன்னாக்க திக்ரு செய்யணும், அதிகமாக திக்ரு செய்யணும். திக்ரு செய்ய செய்ய உள்ளத்தில் ஒரு பிரகாசம் ஏற்படும். அந்த பிரகாசம் என்ன செய்யும் சொன்னால், மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் மட்டுமல்ல, இவருக்கு பக்கத்தில் யாருக்காகனோ அவங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு
கல்வி வந்து அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு நிரப்பமாகிவிட்டால் பக்கத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் அதுக்கு வெளிச்சம் கொடுக்கும். பக்கத்தில் உள்ளலாம் வெளிச்சம் கொடுக்குறது மட்டுமல்ல, அந்த கல்வியின் மூலமாக பிறரை பார்க்கக்கூடிய ஆற்றலையும் அல்லாஹ் கொடுத்துருவான். ஒரு மனிதனுக்கு வந்து திக்ருடைய மாகுல் நல்லா முன்னேறிட்டு சொன்னாக்க, ஒரு யாராவது பெரியாருடைய மஸாருக்கு போனால் அங்கே போய் உட்காந்து யாசின் ஓதுனா அவங்கள நம்ம பார்க்கலாம். இந்த ஆற்றல் எப்போ கிடைக்குனாக்கா திக்ருடைய உச்சகட்டத்துக்கு போனால் தான் கிடைக்கும். அப்போ அதெல்லாம் வந்து இந்த பிரகாசமாக ஆகிறது எது கொண்டுனாக்கா திக்ரு கொண்டு தான். திக்ரு இல்லாமல் எதுவும் கிடையாது. திக்ரு உள்ளவன் உயிர் உள்ளவன், திக்ரு செய்யாதவன் மௌத்தானதுக்கு சமம். அப்போ ஒரு இருள் உள்ளது அதுதான். ஒரு இடத்துல இருள் நிறைய சுந்து இருக்குது. இந்த இருளில் போய் இருளே போ 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 அதில் போகுமா? போகாது. அங்கே வெளிச்சத்தை ஏற்றி வைக்கணும். வெளிச்சத்தை ஏற்றி வச்சாக்க, லைட்டு பொறுத்து வச்சாக்க ஆட்டோமேட்டிக்காக இருள் போயிடும். இந்த மாதிரி தான் ஈமானுடைய ஜோதியை நம்ம ஏற்படுத்தினோம்னு சொன்னால் அந்த இடத்துல கூடிய இருள் தானாக போயிடும். அந்த போகிறதுக்கு என்ன செய்யணும்னாக்கா செய்யணும். சரி, ஒரு வீட்டில் போகிறோம், யாருமே தொழுகையாளி இல்லை அந்த வீட்டில், இப்போ நம்மளோட தொழுகையாளி. இப்போ என்ன செய்யணும்? அந்த வீட்டில் அதிகமாக நம்ம தொழுதுகிட்டே இருக்கணும், துவா ஓதிக்கிட்டே இருக்கணும், குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கணும். ஓத அவங்களுக்கா ஒரு மாற்றம் ஏற்பட்டு அவங்களும் தொழுகையாளியாக மாறிவிடுவார்கள். காரணம் என்ன? இந்த ஈமானுடைய பவர் அங்கே தாக்குது. இதுதான் சொல்கிறாங்க அல் உலமாவு ஜுருசுல் அஸ்மினா, அதாவது அவுலியாக்கள் காலத்தின் கலங்கரை விளக்கங்கள். எப்படி கலங்கரை விளக்கத்தில் வந்து லைட் ஹவுஸ் வந்து தூரமாகக்கூடிய அந்த அதுக்கு வந்து அந்த கப்பலுக்கு வந்து வெளிச்சம் வழிகாட்டுதோ, அதே போல் நல்லவர்களுடைய நல்ல அமல்களின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கேயோ இருக்கக்கூடிய மனிதனை இங்கே வந்து உட்கார வச்சு அவருக்கு மாற்றத்தால் ஏற்படுத்தி கொடுத்துரும். இது ஈமானுடைய அசராட்டு. அந்த ஈமான் வந்து எந்த அளவுக்கு நம்ம திக்ர் செய்கிறோமோ அந்த அளவுக்கு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் எப்போ அவங்க பிறந்தாங்களோ அன்றைக்கி எல்லா சிறையிலும் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு எல்லாமே. ஏன் உடஞ்சினாக்க நல்லவர் ஒரு தோண்டி விட்டார். அவருடைய ஈமானுடைய பவர் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அவருக்கு வருது, அதனால் மாற்றிடுச்சு. இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காவிட்டால் இந்த திக்ர் மஜ்லிஸ் வைக்கப்படுது. திக்ர் மஜ்லிஸ் நோக்கம்னா நல்லவர்கள் மட்டும் எல்லாத்தையும் மாற்றணும். சரி, நல்லவருடைய சுகபத்தில் உட்காந்து மாற்ற கிடைக்கும் சொன்னாலும் எப்படி அது? அதில் ரஷீத் கங்கூரில் பெரிய ஆலிம்ஷா தான், பெரிய பக்குவம் உள்ளவங்க தான், ஈமானில் வேகமாக உள்ளவங்க தான். அவனே தாங்க ஒரு ஷேகை வந்து மரியாதை நிமித்தமாக சந்திக்க போனாங்க. சந்திக்க போனதில் அவங்க சொன்னாங்க, அவளை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் என்கிட்ட வந்து 40 நாள் தங்குங்கன்றாங்க. அதெல்லாம் முடியாது. அவர் பெரிய ஆலிம்ஷா அவர் வந்து அதெல்லாம் முடியாது, தங்க முடியாதுட்டார். எவ்வளோ கெஞ்சினாங்க. கடைசியில் என்ன செய்யறாங்க, 3 நாள் தங்குன்னாங்க, 1 நாள் தங்குன்னாங்க, முடியாது. கடைசியில் ஒரு இரவாவது தங்கி காலைல போங்கன்னாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, சரி ஒரு இரவு நான் தங்குறேன், ஆனால் எனக்கு உண்மை சொல்லக்கூடாது, தொழுவுன்னு சொல்லக்கூடாது, குராதுன்னு சொல்லக்கூடாது, எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுட்டு ஓரமாக அவளை படுக்க போட்டாங்க. அந்த படத்தில் எல்லாம் அமல் செஞ்சாங்க. அந்த அமலுடைய வேகம் என்ன ஆயிடுச்சுண்டா, ஜோஸ் என்னன்னாக்க இவங்க தூங்க விடாமல் முழிச்சு பார்க்குறாங்க, இன்னும் சாதாரண மனிதர்கள்லாம் அமல் செய்கிறாங்களே, நம்ம தூங்கிட்டு இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அவங்களும் அறியாமலே போய் உதவி செய்து வந்து தொழுக ஆரம்பிச்சிட்டாங்க. தொழுக ஆரம்பித்து மட்டும் இல்லாமல் அந்த இறைநேசருடைய அந்த மாகவுல் என்ன ஆக்கிச்சுனாக்க அவங்களுக்கு வந்து உள்ளத்தை கல்வை பிரகாசமாக்கி கிலாஃபத்தில் செய்யக்கூடிய பட்டத்தை கொடுத்து வெளியே அனுப்பிடுச்சு. இதெல்லாம் எதனால் வருது அப்படின்னாக்க அவங்களுடைய நல்ல மனுக்கள் மூலமாக அல்லாஹ் உண்டாக்கி கொடுக்குறான். அதே நம்ம சொல்கிறது, ஒரு வீட்டில் நல்ல மாற்றம் வரணுன்னாக்க முதல்ல நம்ம என்ன செய்யணும், நம்ம உட்காந்து வீட்டு தொழுகணும். நான் இப்படி அங்கிட்டு போய் எல்லாது நம்ம ஒன்றுமே செய்யறதில்லை, பேர் சொல்லி கேட்பாங்களா? கிடக்காது. இப்போ தக்கூலுன்னா மாலா தகவாலூன், நீங்கள் செய்யாத ஒன்றை பிறருக்கு ஏவாதீர்கள். ஏப்பா தொழுப்பப்பா அப்படின்னா இவன் தொழுகிறதில்லை, தொழுவாங்க. நம்மகிட்ட அந்த காரியம் வந்தால் தான் நடக்க வந்து. அது மாதிரி ஈமான் பிரகாசமாகணும், கல்பு சுத்தமாக ஆகணும் அப்படின்னு சொன்னாக்க நம்மகிட்ட முதல் அமல் வரணும்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் வந்து என்னங்க நான் நபின்னு சொன்னாங்க. யார் ஏற்றுக்கல, ஒவ்வொருத்தரையாக சொல்லிட்டு வந்தாங்க. அதுக்குள்ளே விருந்து மாட்டாங்க, எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தாங்க, அங்கேயும் சொன்னாங்க. சரி, சொன்னூலில் ஏற்றுக்கிட்டாங்களா? ஏற்றுக்கிறவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக நல்லது சொல்லிகிட்டே இருந்தாங்க. யார்ட்டையும் சொல்லலை, சிலையை வணங்காத சொல்லவே இல்லை. யார்ட்டையும் சொல்லலை, நீ செய்கிற தப்புனா சொல்லவே இல்லை. நான் சொல்ல நீ பாவம் செய்த தப்பு சொல்லவே இல்லை. என்ன சொன்னாங்க? அல்லாஹ் ஒருவன், அவனுடைய நபி தூதர் நான், அல்லாஹ் குர்ஆனை கொடுத்துருக்கிறான், அதை நீங்கள் ஓதுங்க என்பதாக சொல்லப்பட்டுச்சு. இதைத்தே சொல்லிகிட்டே இருந்தாங்க. இந்த நல்லதை சொல்ல சொல்ல, ஈமானை பற்றி சொல்ல 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 அந்த குஃப்ரு தானாகவே அது தள்ளி போயிடுச்சு. இதுதான் ஈமான். இந்த நிலைக்கு நம்ம வந்து ஒவ்வொரு தயாராகணும். யார்ட்டையும் போய் நான் வீட்டில் தொழுக வச்சு தொழுமாக்கிறாங்க. ஏன் தொழுமாக்கிறாங்க? காரணம் என்ன? நீ ஒழுங்காக தொழுகிறியா? நான் தொழுகிறேங்க சித்து, வீடு சொல்லிக்காம. அப்போ நீ எப்படி தொழுகிற? கரெக்டாக தொழுகிறியா? எப்போ நினச்சா தொழுகிற? அப்படி இல்லை, அந்த இதில் தொழுகணும். எப்படி வந்து பெரிய முள் வந்து வேகமாக முழுசாக சுற்றுறது பின்னாலே சின்ன முள் தானே நகரும். அந்த மாதிரி தான் வந்து நம்மளுடைய அமல்கள் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதோ அப்போத்தான் நம்ம பார்க்கக்கூடிய பரலுக்கு அது கொஞ்சமாவது அமல் செய்யணும் என்ன வந்துடும், மாற்றம் வரும். நம்ம எதுவுமே செய்யலை, யாரும் சந்திக்கிறதும் இல்லை, யாரையும் பார்க்குறதும் இல்லை அப்படின்னாக்கா அது கிடைக்கிறது கஷ்டம். ஆனால் சொன்னாங்க அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்? குல் ஜால் ஹக்கு, சத்தியம் வந்து விட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, அசத்தியம் தானாக அழிந்துவிடும் சத்தியம் வந்து விட்டால். நல்ல காலம் வந்தாக்க சஹாபாக்கள் இருந்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த சஹாபாக்கள் எல்லாருமே அப்படியே பெறப்பட்டு போய் பல தீனை பரப்புனாங்க. எப்படி பரப்புனாங்க? ஒவ்வொரு ஊருக்கும் போய் என்னதாங்க, நீங்கள் வந்து இஸ்லாமா என்னாக்க அடிச்சு விடுவாங்க, நீ தொழுவான்னு அடிச்சு விடுவாங்க. என்ன செஞ்சாங்க? வியாபாரம் நாணயமாக செஞ்சாங்க. வியாபாரத்தை அளவையில் மோசடி பண்ணலை, நிறுவையில் மோசடி பண்ணலை, நல்ல வியாபாரம் செஞ்சாங்க. இல்லாதவங்களுக்கு வந்து கேட்டால் கடன் கொடுப்பாங்க, கடன் கொடுக்க மாட்டாங்க, பண்ணிச்சுட்டுருவாங்க. இதெல்லாம் பார்த்து மக்கள் கேட்டாங்க, இதெல்லாம் எப்படி நீங்கள் செய்கிறீங்க? அப்போ சொல்கிறாங்க, எங்கள் நபி எங்களுக்கு சொல்லி கொடுத்தார், இப்படி தான் செய்யுன்ட்டு. அப்படியா, நல்ல பழக்கமாக இருக்குது, நாங்களும் அந்த மாதிரி செய்யலாமா? யாராலும் செய்யுங்க, ஈமான் கொள்ளுங்க அப்படின்ட்டு சஹாபாக்கள் எல்லாருமே இருந்தாக்க வியாபாரத்தின் மூலமாக அவருடைய நற்குணத்தின் மூலமாக இஸ்லாம் பரவிச்சு. வாளால் பரப்பலை, அடாதடியால் பரப்பலை. அடாதடியால் பரப்பணும் அப்படின்ட்டு இருந்தால் முகலாய அரசர் காலத்தில் நம்முடைய இஸ்லாமிய ஆட்சி 8 வருஷம் இருந்துச்சு, அவங்க வேலை செஞ்சுருக்கணும், செய்யலையே. சஹாபாக்கள் வந்து எத்தனையோ காட்டாக ஆட்சி செஞ்சாங்களா? செய்யலை. ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா ஒரு நாட்டுக்கு கவர்னராக்கப்பட்டாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலாவுக்கு கவர்னராக்கப்பட்டாங்க. அங்கே வந்து கிறிஸ்தவர்கள் அதிகம். ஆனால் இவங்களுடைய அமலுக்குடைய பவர் எந்த அளவுக்குன்னு சொன்னால் எல்லாத்தையும் ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுருந்தாங்க, எல்லாத்தையும் அந்த ஊரவை கட்டுக்கோப்பாக வச்சுருந்தாங்க. அப்போ அதில் வந்து இவர் எப்படியாவது இவர் கெட்ட பேரை ஏற்படுத்தணும், இவரை கேவலப்படுத்தணும், இவரை வந்து என்ன செய்ய அதை பதிவிட்டு இறக்கணுன்றதுக்காக வேண்டி ஒருத்தர் என்ன செஞ்சான் அப்படின்னாக்க, கிறிஸ்துவோடைய சார்ந்த சிலையில் மூக்கை உடச்சி விட்டான். மூக்கை உடைச்ச உடனேயும் அப்போ மூக்கை உடச்சி பண்ண செஞ்சாங்க, ஊரை பரப்பி விட்டான். இது யாரோ உடைச்சிட்டாங்க, முஸ்லீம்களே செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு எல்லா பக்கம் பேர் உண்டாகி போயிடுச்சு. வந்த உடனேயும் இது கவர்னருக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு. கவர்னர் என்ன செஞ்சான்னா விசாரித்து பார்க்குறாரு, யாருமே தெரியலை. யாருமே தெரியாத ஒன்று என்ன செஞ்சாங்கன்னாக்கா உமர் ரலியல்லாஹு தவால் எழுதுறாங்க கலீஃபாவுக்கு. கலீஃபா அவர்களே, இப்படி ஒருத்தன் வந்து அந்த மூக்கை உடைச்சிட்டான், அதனால் கிறிஸ்துவெல்லாம் கொந்தளிச்சு போயிருக்காங்க, யாருமே கண்டுபிடிக்க முடியல, என்ன செய்யறது? அப்போ அவங்க தபால் எழுதுறாங்க, ஒன்றும் கண்டுபிடிக்கணும் தான் முடிங்க, இல்லைன்னா எல்லாத்தையும் ஒன்று கூட்டி எல்லாத்துக்கும் முன்னால் நீங்கள் நின்று உங்கள் மூக்கை அறுத்துக்குங்க, அது பாரமா அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதுக்கு தயாராகிட்டாங்க. தயாராகி எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்து அந்த நேரத்தில் இவங்க தன்னுடைய அதாவது என்னால் யாருன்னு கண்டுபிடிக்க முடியலை, அதனால் அதற்கு பகரமாக என்னுடைய மூக்கை அறுத்துக்கங்க அப்படின்னு ஒருத்தர் கத்தியை கொடுத்து முன்னாடி வந்துட்டார். வந்த உடனேயும்
இவங்களுடைய ஈமானுடைய வேகம் எந்த இருக்குனாக்க தப்பு செஞ்ச தானாக முன்னாடி வந்துட்டான். தப்பு செஞ்சவன் தானாக முன்னாடி வந்து அது கவர்னர் அவர்களே, நான் தான் அந்த தப்பு செஞ்சேன், நீங்கள் தயவுசெய்து அந்த இடத்துக்கு போகாதீங்க அப்படின்னு போயிட்டான். இப்போ எதனால் வச்சுருந்தாங்க? ஈமானுடைய ஜோஷ்தியா, ஈமானுடைய அம்ருபின் ஆசிரியர்களுடைய ஈமான் வேகமாக இருந்துச்சு. அதனால் அவங்க நல்லதை ஹக்கை என்னன்னு தனிநாடுகள் முயற்சி பண்ணாங்க. அந்த முடியல போய் கெட்டான சொல் வந்தவனையும் அந்த நேரத்தையும் அல்லாஹ் அவனை பாதுகாக்கிறான். அது மாதிரி ஈமானுடைய வேகம் நம்மகிட்ட இருக்கும் பொழுது தான் இவைகள்லாம் நமக்கு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அதனால் நம்மிடத்தில் வந்துனாக்கா அமல்கள் நிறையா இருக்கணும், அமல்கள் நிறையா இருக்கணும். அந்த அமல்களும் கல்வி சார்ந்த அமல்களாக இருக்க வேண்டும். கல்வி சார்ந்த அமல்களாக இருந்தால் அல்லாஹ் நமக்கு எல்லாத்தையும் காட்டி கொடுத்துருவோம். நம்ம பார்க்குறோம், எல்லா பெரியாருடைய வாழ்க்கையை பார்க்குறோம். சில அது அஜித்து சொன்னாங்க, ஹக்கை தேடி அலையக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க, ஹக்கை தேடி அலையக்கூடிய நிறையா பேர் இருக்காங்க. அதில் இந்த பாஜி வைக்கிறாலே அதாவது ஹக்கை தேடி அலைஞ்சாங்க. எனக்கு யாரெல்லாம் நல்ல ஒரு ஷைகை காட்டி கொடு, நான் அதன் மூலமாக நான் அமல் செய்யணும், அமல் செய்து யாரெல்லாம் உன்னை அடையணும் அப்படின்னாங்க. பல நாட்கள் அல்லாத கேட்டு அழுதாங்க. எந்த குழந்தாண்டாங்க அந்த அழு கீழே இல்லை. பல நாள் அழுந்தாங்க. அழுது கடைசி நேரத்தில் அவங்களுக்கு கனவுல காட்டி கொடுக்கப்பட்டது ஒரு ஒருத்தருக்காரு. அவருடைய முகத்தை காட்டி, இவர் தாப்பா உனக்கு ஷேகு, அவர்கிட்ட போய் நீ உட்காந்து தர்பீ தாய்க்கேன்னு சொல்லப்படுச்சு. சரின்னு போட்டு இவங்க முகத்தை காட்டி கொடுத்துட்டாங்களே, அவங்க பேரையும் சொல்லலையே, ஊரையும் சொல்லலையே, எப்படி கண்டுபிடிக்கிறது? முயற்சி பண்ணோம். கிட்டத்தட்ட ஊராக போனாங்க, போய் அலைஞ்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அலைஞ்சாங்க. அலைஞ்சிட்டு கடைசியில் ஒருத்தர் சொன்னார், நீங்கள் இவ்வளோ நாளாக கஷ்டப்படுறீங்க, நல்லா தெரியுது, எல்லாம் தெரிஞ்சு வச்சு சேகத்து அலையும் தெரிஞ்சு வச்சு, பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு, மக்கள் ஓய்வு கொடுக்குறாரு, அவர் ஆளுசா இல்லை, சாதாரண மனிதர் தான், ஆனால் ஓதுக்குறாரு, அவர் முகத்தை பார்த்தா பிரகாசமாக இருக்குது, நீங்கள் சொல்லக்கூடிய அவராத்தே இருக்குமோ அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு உற்சாகம் ஏற்பட்டுச்சு. உற்சாகம் ஏற்பட்டு நேராக அந்த ஊருக்கு போகிறாங்க. அந்த ஊருக்கு போய் அவங்கள பார்த்த உடனேயே இவங்களுக்கு தெரிஞ்சு வச்சு, நாம் கனவில் கண்ட அந்த மகான் இவர் தான் அப்படின்னு இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படின்றதை விட அந்த மகான் இல்லை செஞ்சானாக்க, என்ன இம்தாதுல்லா என்னை தேடி ஒரு வருஷம் அலையிறியா வா அப்படி கூப்பிட்டாங்க. இதெல்லாம் வரலாக்க தேடி அலையிறதுனால தான். தேடி அலைஞ்ச கிடைக்கும். ஹக்கை தேசில ஹக்கை தேடி ஹக்கை அலைய என்ன செய்யணும், அதுக்கு 4 வழி சொல்கிறாங்க. ஒன்று என்ன, தேடி அலையணும், அல்லது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியத்தை பயன்படுத்திக்கணும், அதுக்குன்னு ஒரு நல்ல ஒரு நண்பரை தேர்ந்து கொள்ளணும், நமக்கு நாமே கேள்வி கேட்டுக்கணும், நம்ம செய்து தப்பாக ரைட்டாக பார்த்துக்கணும். நைட் நேரத்தில் நம்ம செய்து தப்பாக ரைட்டான்னு பார்த்து யோசித்து, தப்பாக நம்முடைய மனசுக்கு விட்டால் அது அல்லாஹ் தௌபா செய்யணும். ஹக்கா இருந்தால் அல்லாஹ் இதை மேலும் நடத்தி கொடுறா அப்படின்னு துவா செய்யணும். நல்ல நண்பன் எப்படி இருக்கணும், நம்முடைய நன்மையிலையும் நம்முடைய கஷ்டத்திலேயும் நம்முடைய சிரமத்திலேயும் பங்கு கொள்ளக்கூடியவராக இருக்கணும். முன்னாடி கொண்டு பேசி பின்னாடி பேசுகிறேன்னாக்கா அவர் நல்ல நண்பர் அல்ல. ஆமாம். 3ஆவதுனாக்கா நல்லவங்களை தேடி, அதாவது நல்லவங்களுடைய சுகபத்தில் உட்காரணும், நல்ல சுகபத்தில் உட்காரணும், நல்லவங்களை தேடி அலையணும். சேகமாலை தேடி எப்படி இருந்தாலும் வாஞ்சல் அலைஞ்சாலும் அது மாதிரி அலையணும். அலைஞ்சோம்னாக்கா அல்லாஹ் கொடுப்பான். இந்த மாதிரி அமைப்பு நம்மகிட்ட வந்துச்சுன்னா தான் நம்ம வாங்க முடியும். அதற்கு ஸல்லல்லாஹுடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஹாரூன் ரஷீத் சொல்லக்கூடிய ஒரு அரசர், அரசர் தொழிலாளி தான், தச்சு தொழக்கூடியவர், நல்ல இபாதத் பேணிக்க உள்ளவர். ஏன்னா ரசூலுடைய பார்வை செஞ்சவங்க, ரசூலுடைய வந்து சோழைய போக மாட்டாங்க, எல்லாமே சோழைய மாட்டாங்க, நல்லாத்தே இருப்பாங்க. ஆனால் அவனது யாராவது ஒரு செய்குமாக இருக்கிறாங்க தெரிஞ்சால் தேடி போகிறது பழக்கம் உண்டு. தேடி போகும் பொழுது மன கஷ்டங்கள் நிறைய ஏற்படலாம், மரியாதை குறைவும் ஏற்படலாம், எல்லாமே ஏற்படும். ஆனால் அதெல்லாம் கண்டுக்கூடாது. என்ன சொல்கிறாங்க,
கல்வி உனக்கு வேண்டும் சொன்னால் என்னது, உயரமான இடத்தில் உட்கார்ந்தால் கல்வி கிடைக்காது. இழிவும் தாழ்வும் கஷ்டமும் சேர்ந்து வந்தால் தான் உனக்கு கல்வி கிடைக்கும். கல்விங்கிறது ஒரு நூறு, அல்லாடைய நூறு. அந்த நூறு என்ன செய்யணும், கஷ்டப்படணும், பசியாக இருக்கணும், தேடணும், அழுகணும், அப்போ தான் கிடைக்கும். அந்த மாதிரி ஈமான்கிற அந்த பவர் வேணும்னு சொன்னால், கல்வி சுத்தமாக சொன்னால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆக வேண்டும். ஏனோ தானோ இருந்தோன்னாக்க 4 பேர் 5 பேர் 5 பேர் 6 மொத்தம் போயிடும், அவ்வளோதான். ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நம்ம இருந்தோம், மக்களுக்கு சமுதாய சேவை செஞ்சோம், நம்ம பற்றி பின்னால் உள்ளவங்க இப்போ நல்லவர், நல்ல இபாதத் செஞ்சார் அப்படின்னு 4 பேர் சொல்லணும். அதை பார்த்து நாள் பின்பற்றணும், அது மாதிரி மாறணும். அது மாதிரி ஹான் செஞ்சார், பெரிய அரசர் தான், தக்குவாதாரி எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல பெரியார் இருக்கிறாரு, பார்க்க போகணும் அப்படின்ட்டு கேள்விப்பட்ட உடனே பலர் போகிறாங்க. பெறப்பட்டு போனால் அங்கே என்ன அவங்க செய்கிறாண்டாக்க, இந்த ஆள் இங்கே வரக்கூடாது, ஒரு அரசர் இங்கே வரக்கூடாது. அதுக்கு வேண்டிய தடுப்பதுக்காக என்ன செய்கிறாண்டாக்க, அவர் வர்ற வழியில் கால் நீட்டி விட்டாங்க. கால் நீட்டி கையை மறிக்கிட்டு அல்லது அவரை அவமானப்படுத்துகிற மாதிரி ஒரு பாவனையில் உட்கார்ந்தாங்க. இவர் அரசர் என்ன செஞ்சாண்டாக்க, அவர் பெரியார்னு நான் கேள்விப்பட்டேன், ஆனால் என்னை அவர் அடித்தாலும் சரி, கேவலப்படுத்தினாலும் சரி, நான் போய் தெரியும் அப்படின்ட்டு புறப்பட்டு வர்றாங்க. கூட உள்ளவங்க சொன்னாங்க, அவங்களை பார்த்து கால் நீட்டி விட்டாங்க, நீங்கள் அங்கே போகாதீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. முடியாது, நான் போக தெரிஞ்சுக்கிறேன். வந்தாங்க, வந்து உட்காந்தாங்க. வந்து உட்காந்த உடனேயும் இவங்க கேட்குறாங்க, என்னை பார்த்த உடனே கால் நீட்டி விட்டு என்ன காரணம்னு கேட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க, நீ ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இருக்கலாம், ஆனால் அதே நேரத்தில் ஏன்னா அதே நேரத்தில் நீ ஆட்சி செய்கிற, அந்த ஆட்சிங்கிறது துன்யாவுடைய ஆட்சி, ஆன்மீக ஆட்சி அல்ல. அதனால் உன்னோடு நான் சேர்ந்தனாக்க நான் வீணாக போயிடுவேன். அதனால் இந்த துன்யா எனக்கு வேண்டாம் என்பதற்காக வேண்டி தான் நான் கால் நீட்டி விட்டு, துன்யாவை எட்டி உதைக்கும் முகமாகத்தான் காலை நீட்டி விட்டே தவிர உன்னை கேவலப்படுத்துவது அல்ல. ஆனால் உன் கூட ஒருவர்கள் சொல்லியிருப்பாங்க, எனக்கு கேள்விப்படுத்த நீ திருப்பூர் வச்சுருப்பாங்க, அதனால் நீ கேட்க வந்தியா இல்லையா, உனக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும் உனக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். இதுதான் உண்மை, இதுதான் மாற்றத்தை உண்டாக்கும். ஆமாம், அல்லாஹ்வை அடையனாக்கா கஷ்டப்பட்டு தான் ஆகணும், கல்வி சுத்தமானா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். சரி, என்னமோ சொல்கிறாங்க, என்னமோ கேட்குறாங்க அப்படின்னு இருந்தோம்னாக்க 4 நாள் 5 நாள் போயிடும். அல்லாஹ்வை அடையிறதுக்கு அளவுக்கு கடும் முயற்சி வேணும். முயற்சி இருந்தால்தான் நாம் செய்ய முடியும். ஹக்கை அடைவதற்கு மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம ஏற்படுத்தணும். ஏற்படுத்தான் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. நம்முடைய பெரியார்கள் பூரா அந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்க கஷ்டப்பட்டதில் ஒரு 100ல் 1 கூட இன்றைக்கி இல்லை. அந்தளவுக்கு நம்மளே வடிகெடுப்பதற்குள்ள காரணங்கள் நிறைய இன்றைக்கி வந்துருச்சு. இன்றைக்கி சுற்றி சொல்லலாம் கெடுக்க வந்துருச்சு எல்லாமே. அதையும் மீறி நாம் அல்லாஹ்வை அடையணும்னு சொன்னாக்க கஷ்டப்படுத்தான் ஆகணும். கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது. பார்த்துருக்குறோம், பெரியார்களை பார்த்துருக்குறோம், எல்லா பெரியாரும் பார்த்துருக்காங்க. எல்லா பெரியார்களுடைய அமைப்பு இருந்துச்சு. தேவகுந்தாசாவுடைய வாசா எப்படி ஆரம்பித்தாங்க, அது ஊரெல்லாம் பெரிய குழப்பம், மக்கள்லாம் ஈமான் போயிட்டே இருக்குது. என்ன செய்ய யோசித்தாங்க, அப்போ என்ன செய்யலாம், நல்லதை நிலைநாட்டினால் தீ தானாக போயிடும். அதனாலங்க ஒரு மாதுளை மரத்துக்கு கீழே ஒரு மாணவரை கூப்பிட்டு வச்சு ஓதி கொடுத்தாங்க. ஓதி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இஷ்டமாகி 10 பேர் ஆனாங்க, 50 பேர் ஆனாங்க, 100 பேர் ஆனாங்க, 1000 ஆனாங்க. இன்றைக்கி 5000 பேர் ஓதுறாங்க. அங்கே ஓதுன மாணவர்கள் உலகம் பூரா பரவி பார்க்க சேவை செய்கிறாங்க, பிரகாசமாக்க பழகிறாங்க. காரணம் என்ன, அவங்க அன்றைக்கி செஞ்ச போட்டு விற்று தான். அந்த மாதிரி நம்ம காரியம் நடக்கணும் அப்படின்னாக்க உடனே கிடைக்கிட்டு எதிர்பார்க்க முடியாது. பின்னாடி கிடைக்கும்போதுக்காக வேண்டி ஹக்கை நாம் செஞ்சு கொண்டே இருந்தால் தான் மாற்றம் கிடைக்கும். நல்லது செய்யலை கிடைக்காது. நல்லது செய்யறதுக்காக வேண்டிய முயற்சி மட்டும் இருக்கணும். முயற்சி இல்லைன்னா எதுவுமே இருக்காது. அதே மாதிரி இந்த பாக்கியசாலியாத்து அதெல்லாம் அஜத்து என்ன செஞ்சாங்க, ஊர் ஊராக போய் மக்களுக்கு சீர்த போனாங்க. அப்போ ஊர் போகும்போது வணந்தாங்க, இந்துக்கள் அந்த இந்த கோயிலுடைய தப்பரத்தை இழுத்துட்டு போக மாதிரி இவர் தாங்க தேர்வு சொல்லி போய் இழுத்தாங்க. உங்களுக்கு கோவம் வந்துச்சு, இதனால் அந்த இந்துக்களுடைய பழக்கமாக இருக்குது. ஆமாம், அங்கே என்ன செய்தாங்க,
நம்ம ஆளுங்க அந்த சப்பரத்துக்கு முன்னாடி என்னது புள்ளிவேஷம் போட்டு ஆடுறாங்க. இதெல்லாம் பார்த்து சொன்னாங்க, நம்ம கண்மை கஷ்டப்பட்டாங்க, சொன்னாங்க கேட்கல. ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அங்கே சொன்னாங்க இதெல்லாம் சரியாக வராதுங்க, இதை தடுக்கக்கூடிய உலமாக்கக்கூடிய கூட்டத்தை உருவாக்குங்க, அல்லாஹ் அது மாற்றம் உண்டாக்குவான் சொன்னாங்க. உடனே வேலுக்கு வந்தாங்க. ஆனால் ஒரு மரத்தை ஒரு திடீரில் உட்காந்து மாசம் ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்து இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா கேட்கிட்ட 100 வருஷமாகி போயிடுச்சு. இன்றைக்கி அந்த மாசால ஓதுன பிள்ளைகள் பெரும்பெரும் மாதம் நடத்திருக்காங்க. பெங்களூரில் மாதம் ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மாதம் அது கீழே வந்துருச்சு. கேரளாவில் எத்தனை பெரிய மசாலா இருக்குதோ எல்லாமே இங்கே ஓதுனவங்க தான். ஆமாம், இன்றைக்கி பெரிய சகாப்தத்தை ஏற்படுறதுக்கு காரணம் அன்றைக்கி செஞ்ச ஆலாத்துறை சேவை தான். அதனால் நல்ல காரியத்தை நம்ம ஆரம்பித்து வைப்போம், தூரனுக்கும் சிந்தனையோடு செய்வோம், எல்லாம் மாற்றத்தை உண்டாக்குவோம். இது எப்படி சாத்தியப்படுமா? முடியும். ஒவ்வொருத்தரும் சாத்தியப்படும், எல்லாரும் முடியும். ஒவ்வொருத்தரும் ஒரு சிந்திகள் நான் என்ன செய்கிறது, என்ன செஞ்சால் சமுதாயத்தை மாற்றம் உண்டாக்க முடியும். இன்றைக்கே நாளைக்கு உண்டாகும். ஆமாம், ஆசுக்கு என்ன செஞ்சான், அன்னைக்கு விற்று போட்டான், இன்றைக்கி அவனை பிரயோஜனம் அடைகிறாங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஒரு முயற்சி பண்ணி அதை கஷ்டப்பட்டோம்னு சொன்னாக்க பின்னாடி அதனுடைய பிரயோஜனம் தானாக வரும். அதை சொன்னாங்க ஈமான் நமக்கு வர வேண்டும்னு சொன்னால், கல்வி சுத்தமாக சொன்னாங்க, அதை பற்றியே சிந்திக்கணும். என்ன செய்யலாம், என்ன செஞ்சால் மாற்றம் கிடைக்கும். ஷேகுமாரெலாம் அதே முயற்சி பண்ணுறாங்க. ஒவ்வொரு சொன்னாங்க, ஒவ்வொரு ஷேகுமார்களும் ஒவ்வொருத்தரையும் உள்ளத்தையும் பார்க்குறாங்க. செய்ய முடியுமா முடியும்னு பார்க்குறாங்க. அவங்க என்ன செய்வாங்க, கடைசியில் அந்த சிந்தனை வருது, அந்த கவலை வருது, அதுக்கப்புறம் துவா செய்கிறாங்க, ஒரு திக்ர் மஜ்லிஸ் நடத்துகிறாங்க. திக்ர் மஜ்லிஸ் மூலமாக இதன் மூலம் மாற்றம் உண்டாகாதா அப்படிங்கிற ஒரு ஏக்க பெருமூச்சு அவங்க செய்தாங்க. அல்லாஹ் மாற்றத்தை தானாக ஏற்படுத்தி கொடுக்குறான். அந்த இது உண்டாக்குறதுக்காக வேண்டித்தான் இந்த சபையை, வேறு எங்கும் நோக்கமெல்லாம் இல்லை. அல்லாஹ்வை எல்லாம் அடையணும், அதுக்காண்டி முயற்சி பண்ணணும். அதுக்கு கல்வி சுத்தமான செய்யணும், திக்ர் அதிகமாக செய்யணும். திக்ர் அதிகமாக செஞ்சாக்கா இன்ஷா அல்லாஹ் மாற்றத்தை அல்லாஹ் உண்டாக்கி கொடுப்பான். சரி, அப்படி செய்யலாங்களா? அல்லாஹ் நம்மளே கபூல் செய்வானாக, விளையாட்டு கொள்வானாக.